வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். அந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி ஒன்லைன் ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த மாதம் பல படங்கள் பல கேரக்டரில் பல வித்தியாசமாக பெரிய பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் விட்டுருந்தாங்க. இப்படி கட்டத்திலே சில படங்கள் தான் ஓடிச்சு, மீதி படங்கள்லாம் ஓடலை. இப்படியே பல சினிமா துறையே அப்படியே கதையே இல்லாத மாதிரி ஆகிட்டு போகுது. அப்படிப்பட்ட கட்டத்தில் ஒரு வித்தியாசமாக ஒரு கதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 நாட்கள் அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்துருக்காங்க. இதை எம்எஸ் இயக்கத்தில் வித்தியாசமான கதையை கொடுத்துருக்காரு இவர். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு வானிலை ஆராய்ச்சி இருக்குது. அந்த ஆராய்ச்சி மையத்தில் எல்லாருமே போய் சேர்றாங்க. அப்படி கட்டத்தில் அங்கே ஒரு மாணவராக யார் செய்கிறாருன்னா, நம்ம படத்தோட ஹீரோ போய் அங்கே போய் சேர்றாரு. அங்கே சேர்ந்த உடனே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரு அதிசய சூரிய கிரணமே நிகழும். அப்படி சூரிய கிரணம் நிகழ்கிறப்போ அதை எல்லாருமே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. அந்த இதை நம்ம மாணவராக யார் இருக்கார், நம்ம படத்தோட ஹீரோ இருக்கார்ல, அவரும் போயிட்டு அதை 300 சூரிய கிரணம் 300 வருஷத்துக்கு கழிச்சு பிறக்குதுல அந்த சூரிய கிரணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பேன்னு பார்த்து அவருக்கு அவர் கண்ணில் பார்த்ததுனால அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. இப்படி கிடைக்கிறதுனாலே இந்த சக்தினால என்னென்னா, மற்ற எல்லாத்துக்குமே எப்போ யாரெல்லாம் இறந்துருவாங்க அப்படிங்கிறத இவருக்கு முன்னக்கூடியே அவங்கள பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடுவார். இப்படி பார்வையிலே கண்டுபிடிக்கல. இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயினு. அவங்க லவ் பண்ணல. அவங்க எப்போ இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. அவங்க ஒரு 7 நாள்லேயே இறந்துருவாங்க அப்படின்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே அதனாலே நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிட்டு, என்ன பண்ணுறது, 7 நாளில் இறக்க போகிறாளே, நம்ம விட்டு போயிடுவாளே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்கார். அதன் பிறகு இந்த படத்தில் ஹீரோயினியை காப்பாற்றினாரா, அந்த சக்தி இவருக்கு எதனால் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதைங்க. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ அஜித் தேஜின் இருக்கார்ல, அவர் அலட்டலான நடிப்பை ரசிக்க வச்சுருக்காரு. காதலின் உயிரை காப்பாற்றுறதுக்கு அவர் போராடும் அந்த துடிப்பு எல்லாமே படத்தோட அந்தளவுக்கு சிறப்பாக கவனம் எடுத்துருக்கிறாரு. நடிகை நடிப்பை அந்தளவுக்கு கூட இல்லாட்டா கூட அவங்களோட நடிப்பை ஒரு அளவு கொடுத்துருக்குறாங்க. அது கொஞ்சம் பாராட்ட தான் செய்யலாம். அப்புறம் ஸ்வேதா இறுதி கட்டத்தில் கலங்கடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அமைச்சராக வரும் பாக்கியராஜின் அனுபவ நடிப்பு ரசிக்க வச்சுருக்குது. எப்பயுமே பாக்கியராஜோட நடிப்பே சொல்ல தேவையில்லை. அவர் எப்போ எந்த படம் நடித்தாலும் அது அந்தளவுக்கு ஒரு கருத்தான ஒரு இதை அந்தளவுக்கு அவர் அந்த படத்தில் நிற்கிற அளவுக்கு சூப்பராக நடிச்சுப்பார். அப்புறம் நமோ நாராயணன், தலைவாஜி விஜய், சுபாஷினி கண்ணன், செம்புலி ஜெகன், வாசு சீனிவாசன், சாய் கோபி, அப்புறம் ஆகிய எல்லாருமே அவங்களோட நடிப்பை குறைவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு ஏற்றமான நடிப்பை அருமையாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கோபிநாத்தின் துறையின் ஒளிப்பதிவு நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. அப்போ சச்சின் சுந்தரோட இசையும் பரவாயில்ல. அந்த படத்துக்கு அருமையாக சூப்பராக சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காரு. புதுமையான கதைக்களத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் கொடுத்துருக்காரு. அதனாலே இயக்குனரை ஒரு வித்தியாசமாக கதையை கொடுத்துறதுக்கு அவர் கண்டிப்பாக பாராட்டலாங்க. அந்தளவுக்கு இந்த படம் சின்ன பட்ஜெட் படமாக இருந்தால் கூட இந்த படம் கதை வித்தியாசமாக இருக்கிறதுனால இந்த படம் எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு போய் ஓகே நண்பர்களே, இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுக்குறோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதைக்களமாக இயக்குனர் எடுத்திருக்காரு. நம்ம இது போன்ற வீடியோவை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். நீங்கள் மறக்காமல் என்பி நியூஸ் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.